நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல நடந்த விவகாரத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். என்னடா சும்மா கரூர், விஜய்க்கு சப்போர்ட் இத மாதிரியே சும்மா பேசிட்டு இருக்கீங்க. எல்லாமே யூடியூப தொறந்தாவே, இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணாவே கரூர் விஜய் உடுங்களேன்டா இந்த வீடியோவை, இந்த டாபிக்க உடுங்களேன்டா. ஏன்டா விஜய்க்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி என்னடா பண்ண போறீங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நீங்க விடுங்கப்பா நம்ம விஜய, அவரை ஏன்பா நீங்க டார்கெட் பண்ணி விடவே மாட்டீங்க? தெரியாம ஒண்ணு ஏதோ ஒரு நடக்கக்கூடாது நடந்துச்சு, ஆனாலும் விடவே மாட்டீங்களே. அவர் பிடிச்சி நோண்டிட்டே இருக்காங்க எல்லாரும். நீங்க ஃபர்ஸ்ட் விடுங்க, நாங்க சப்போர்ட் பண்றத விடுறோம். ரீசெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் போட்டிருந்தாரு. என்னன்னா பர்மிஷன் கேட்டு கரூருக்கு நான் போனோம், அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பர்மிஷன் ரெக்வஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ மட்டும் இல்ல ஒரு 2 வீக்ஸா போட்டுட்டு இருக்காரு. ஆனா ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வரல. 2 வீக்ஸா ரிஜெக்ட் பண்றது, வேணாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கம்மிங் மண்டே நம்ம விஜய் கரூர்ல போய் அந்த பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே விஜய் பார்க்க போல, விஜய் கரூர்ல நடந்து போல, ஹீரோவே போல, அது போல இது போல ஃபுல்லா பேச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே பாருங்களேன். இப்போ அந்த அந்த இடத்துல அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஓகேங்களா? அந்த டைம்ல எல்லாருமே மனநிலை ஒரே மாதிரி இருக்காது. என்ன வேணா நடக்கலாம். விஜய் ஆறுதலாவும் பேசலாம், இல்ல சண்டை போடலாம், எதனா கூட பண்ணலாம். அது இல்லாம உள்ள கட்சிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பிரச்சாரத்துல ஸ்லிப்பரை தூக்கி அடிச்சவங்க ஏன் அங்க எதுவும் பண்ண முடியாது? ஏன் கல்ல தூக்கி அடிச்சிருக்கலாம், இல்ல ஸ்லிப்பரை தூக்கி அடிச்சலாம், என்ன வேணா பண்ணலாம். சோ இப்போ வராம இருந்ததுதான் ஏன் தெரிஞ்ச அங்க நல்லது. சில பேர் இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் கட்சிக்காரங்களும் இருக்காங்க, எதனா சண்டை வலிக்கலாம், எதனா பண்ணலாம், ஏன்டா நீ வரந்து எதனா தூக்கி அடிக்கலாம், இல்ல அந்த மாதிரி மனநிலை எல்லாருக்குமே வேற மாதிரி இருக்கும். சோ அதனால போல. அதே மாதிரி ஜட்ஜும் இதை தான் சொன்னாரு. அஸ் ஒரு லீடர்ஷிப்பா நீங்க போய் பார்த்துருக்கணும் போல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. தப்பு தான். ஆனா இந்த கட்சிக்காரங்க யாராவது போயிருக்கணும். டிவி கேவல்ல இருக்க கட்சிக்காரங்க யாராவது போய் பார்த்துருக்கலாம். பட் அவங்களும் போய் பார்க்கல. ஸோ ஒன் ஆஃப் தப்பு தான் இவங்க மேலேயும். ஸோ இப்போ ஒரு அஃபிஷியலா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, கரூர்ல போய் மீட் பண்றோம்னு சொல்லி திங்கட்கிழமை போய் பார்க்கறாரு. ஸோ இதை கேட்டு எல்லாருமே ஒரு 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 பயம் மாதிரி முத்துறாங்க. என்னன்னா விஜய் இங்க அவர் உயிருக்கே ஆபத்து, அவர் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும், அவர் சும்மா இருக்க மாட்டாங்க, மக்கள் கட்சிக்காரங்களா சும்மா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ஒரு மாதிரி பொருளையை கருப்பிருக்காங்க. என்னடா பண்ணும் அவரை, எதனா பண்ணுன்னா பண்ணிட்டு போங்க, அது மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. 2 வீக்ஸ் பிஃபோர் இந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ் கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு, வீடியோ கால்ல பேசியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துடுச்சு, இது என்ன சொன்னாலும் இதுக்கு ஈடே ஆவாது, அது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ இது உங்களுக்காக எப்பயுமே உங்க குடும்பத்துக்காக நான் எப்பயுமே இருப்பேன், உங்க அண்ணனா நான் இருப்பேன், நீங்க என்ன வேணாலும் எனக்கு கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்காக எப்பயுமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த 30 பேருக்கும் வீடியோ கால் பண்ணியிருக்காரு போல. ஸோ ஆனா யாருக்கையும் அந்த சொல்லியிருக்காரு போல, இந்த மாதிரி இதை ரெக்கார்ட் பண்ணாதீங்க, வீடியோ பிக்சர் எடுக்காதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. ஸோ அந்த ஃபேமிலிஸும் யாரும் அதுக்கேற்ற மாதிரி எடுக்கல. ஸோ விஜய் கிட்ட பேசி நார்மலா முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு வர அந்த 20 லட்ச ரூபாயும் நாங்க கூடிய சீக்கிரம் இப்போ எல்லாரும் அக்கௌண்ட் நம்பரும் வாங்கிட்டாங்களா, ஸோ அதையும் நாங்க போட்டுருவோம். இதுக்கப்புறமும் உங்களால என்ன பிரச்சனையும் இருந்தாலும் சொல்லுங்க, உங்க அண்ணனா உங்க ஒரு குடும்பத்துல நான் உதவி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இவங்க பர்மிஷன் தர மாதிரி தெரியல, சரி வீடியோ காலாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே எல்லாரும் யோசிங்களேன். இப்போ ஆக்சுவலா நார்மலா ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த அனிதா பிரச்சனை, எதனா ஒரு தமிழ்நாட்டில் எதனா ஒரு பிரச்சனை யாராவது இறந்துட்டாங்க அப்படின்ற போது இந்த கள்ளக்குறிச்சியில இருந்தாங்க, அவங்கவுங்க வீட்டில் போய் பார்த்து ஆதரவுலாம் தெரிஞ்சாங்க. தெரிஞ்சு எல்லாருக்கிட்டையும் பேசுறது, குடும்பத்தை போய் பார்க்கறது, எதனா உங்களுக்கு உதவி வேணுமா சொல்லுங்க, நாங்க இது பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசியிருக்காரு. இவரால இந்த பிரச்சனை வந்திருக்கேன், ஏன் போகல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இதனாலதான்ப்பா போல, ஏன்பா அந்த பிரச்சனைக்கெல்லாம் போனவர் ஏன் இதுக்கு போக மாட்டாரா அப்படின்ற மாதிரி சில பேரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்ம திங்கட்கிழமை என்ன நடக்க போகுது, என்ன பேச போறாரு, என்ன பிரச்சனைலாம் எல்லாம் இழுத்துட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறமும் இன்னும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி சேருமா, இல்லை டிவிகே என்ன கூட்டணி ஒத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இது விவரமா நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம்.